நாடான மாலத்தீவு ஒரு புரட்சிகரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொபாக்கோ ஃப்ரீ ஜெனரேஷன். சோ மால்தீவ்ஸ்ல போட்டிருக்க இந்த சட்டம் படி ஜனவரி 1, 2007 அப்புறம் பிறந்த யாருமே சிகரெட் வாங்கவோ விற்கவோ இல்ல பயன்படுத்தவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சட்டம் எப்ப அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 1ல இருந்து அமலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சட்டம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்துல என்னெல்லாம் இருக்கு, யாருக்கு தடை, 2007 ஜனவரி 1 அன்னைக்கு பிறந்திருந்தாலும் சரி இல்ல அதுக்கப்புறம் நீங்க பிறந்திருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமே இந்த சட்டம் வந்து பொருந்தும். அது மட்டும் இல்லாம நீங்க மால்தீவ்ஸோட சிட்டிசனா இருந்தாலும் சரி இல்ல டூரிஸ்டா அங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெர்மனன்ட் பேனும் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா டொபாக்கோ, சூவிங் டொபாக்கோ, சிகரெட்ஸ், அது மட்டும் இல்லாம வேப்ஸ், இ சிகரெட்ஸ், இது எல்லாத்துக்கும் பெர்மனன்ட் பேனும் கொடுத்திருக்காங்க. இந்த லாவை யாருமே மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த லாவை யாராவது வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பையனுக்கு நீங்க சிகரெட் விக்கிறீங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு 2,65,000 ஃபைன் போடுவாங்க. இதுவே நீங்க இ சிகரெட்ஸ் விக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 26,500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. மால்தீவ்ஸ் ஏன் இந்த விஷயத்தை இப்ப பண்ணணும்? ஏன்னா அங்க 15 வயசுல இருந்து 69 வயசுக்குள்ள இருக்கவங்கல 25% வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதனால மால்தீவ்ஸ்ல இருக்க மக்களுக்கு கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ரொம்பவே காமனா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு 20 லட்சம் டூரிஸ்ட் வர மால்தீவ்ஸை ஒரு ஸ்மோக் ஃப்ரீ டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிராஸ்டிக்கான டிசிஷன் எடுத்திருக்காங்க கூட சொல்லலாம். உலகத்திலேயே முதல் முறையாக இந்த சட்டத்தை கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா மால்தீவ்ஸ் தான். நியூசிலாந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆனா 2022 அதை ரத்தும் செஞ்சுட்டாங்க. ஆனா மால்தீவ்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனான WHO இதுக்காக மால்தீவ்ஸை சூப்பரா பாராட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தை ஈஸியா கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சில சட்ட சிக்கல்களும் இருக்கு. பாஸ்போர்ட் வச்சு டூரிஸ்ட் செட் பண்றது, அது மட்டும் இல்லாம கடல் மூலமா போதைப் பொருட்களை கடத்துறது, இதெல்லாம் தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அது மட்டும் இல்லாம மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா புகைப்பழக்கமே இல்லாத ஒரு ஜெனரேஷனை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போ இது உங்களுக்கான கேள்வி, மால்தீவ்ஸ் எடுத்த இந்த டிராஸ்டிக்கான டிசிஷனை இந்தியாவுக்கு கொண்டு வரலாமா? இந்தியாவில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.